ஒரு ஒயிட் சார்ட்டில் வந்து 5 சென்டிமீட்டருக்கு 2 கோடு போட்டு எடுத்து அதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து பாக்ஸ் ஷேப்புக்கு நான் வந்து மடித்து விட்டுக்கிறேன். இன்னொரு ஒரு ஒயிட் சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 சென்டிமீட்டருக்கு வந்து கார்னரில் மட்டும் வந்து கோடு போட்டு எடுத்துருக்கேன். அதை வந்து கார்னரில் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் அந்த பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணி நான் அதை லைட்டாக மடித்து விட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். ஒரு பாக்ஸ் தான் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஒரு ஒயிட் நூல் எடுத்துருக்கேன். நான் ஒரு 4 ஹார்ட்டின் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஹார்ட்டினை வந்து அந்த நூலில் வச்சு நான் அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். நான் இதே மாதிரியே நிறையா ஹார்ட்டின் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். நான் அது எல்லாத்தையுமே வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த பாக்ஸோட மூடியில் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாக்ஸை பின்னாடி திருப்பி நான் வந்து ஒரு ஹார்ட்டின் எடுத்து அதை அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் 4 பக்கமுமே. ஒரு ரெட் கலர் பேப்பர் எடுத்து ஒரு கார்னர் இன்னொரு கார்னர் மீட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஆப்போசிட் சைடு ஒரு கார்னர் இன்னொரு கார்னர் மீட் பண்ணுற மாதிரி மடித்து எடுத்துக்கிறேன். அதை வந்து சென்டராக மடித்து வச்சுட்டு நான் இப்போ வந்து கட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம மடித்து விட்ருக்கோம்ல, அந்த கோடு தெரியும். ஸோ மேலே அந்த கோட்டை மட்டும் வந்து ஃபுல்லாக கட் பண்ணாமல் லைட்டாக கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே கீழேயும் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி நடுவில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம அப்படியே அதை மடித்து விட்டோம்னா ஒரு போ வந்து ரெடி ஆயிரும். மேலே இருக்கிறதையும் மடித்து ஒட்டி விட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பாக்ஸோட மூடியில் 2 பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு நடுவில் அந்த போ ஒட்டி விட்டுருக்கிறேன். நம்ம செஞ்சு வச்சுருந்த பாக்ஸில் நடுவில் வந்து ஒரு ரெட் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஹாப்பி பர்த்டே டு யூன்னு சொல்லி ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டிக் மாதிரியும் நான் வந்து ஒட்டி விட்டுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 பேப்பர் எடுத்து சைடில் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். ஒரு பட்டர்ஃப்ளை 2 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ஒட்டி விட்டோம்னா கிஃப்ட் பாக்ஸ் ரெடி. உங்களுக்கு தேவையானதை வந்துட்டு அந்த 2 ஷீட்டில் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருக்கேன் பிளாக் ஸ்கெட்ச் வச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது வந்து ரெக்வஸ்டட் வீடியோ. ஸோ உங்களுக்கு ஏதாவது வீடியோ என்ன கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை காய்ஸ்.